أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தார். மனிதனுக்காக வேண்டியே இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவற்றையும் அல்லாஹ் தஆலா படைத்தார். இந்த மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், பதவி பட்டங்களை கொடுத்தான், பொருளாதாரத்தில் வலிமையை கொடுத்தார், இன்னும் சில மனிதர்களுக்கு சோதனையை கொடுத்தார். சிலருக்கு குழந்தைகள் உண்டு, சிலருக்கு இல்லை. சிலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சிலர்கள் கவலையோடு காலத்தை கழிக்கிறார்கள். பலதரப்பட்ட நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து இறுதியில் அந்த மனிதனை குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்குரிய காலகட்டம் முடிகின்ற தருணத்தில் அவருடைய உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றினார். இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி? அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லுவான், خلقல் மௌத வல் ஹயாத். அல்லாஹ் தஆலா மரணத்தையும் வாழ்வையும் படைத்தார். முதல்ல எதை படைச்சான்? மௌத்தத்தை படைச்சான். நாம சொல்றோம் பிறப்பும் ஒன்று இருந்தால் பிறந்தவன் என்ன செய்வான்? மரணம் அடைவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்சது எதை? மௌத்தை படைச்சான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸன அமலா. உங்களில் யார் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைச்சான். வீணுக்காக, விளையாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கல. பணம் இருக்கின்ற போது உன்னுடைய மனோநிலை, உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். என்னால் பணம் வந்தது என்று நீ நினைக்கிறாயா? என்னை படைத்தானே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ், அவன் தந்தது என்று நீ நினைக்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். ஏழ்மையும் வறுமையும் நோய் நொடிகளையும் அல்லாஹ் தருகிறார். அந்த சூழலிலும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அந்த அடியான் புகழ்கிறானா அல்லது ரப்பை அவன் திட்டுகிறானா? அல்லாஹ் பக்கம் நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய அமல்களை அவன் செய்கிறானா அல்லது அல்லாஹ் விரும்புகின்ற விஷயங்களை விட்டு தூரமாக விடுகிறானா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அன்பானவர்களே, நம்மில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில காரியங்கள் நிறைவேற இருக்கும், சில காரியங்கள் நிறைவேறாமல் கூட இருக்கிறது. மகிழ்ச்சியான விஷயங்கள் நம்மிடத்தில் உண்டு, கவலைப்படக்கூடிய, ஏக்கம் கொள்ளக்கூடிய, மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் நம்மிடத்தில் உண்டு. அல்லாஹ் தஆலா இவைகளின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த சூழ்நிலையிலையும் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மை மறந்துடாமல் மனிதன் வாழ்கிறானா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் இல்லை,
எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். செல்வந்தனாக, பதவி பட்டம் பெற்றவனாக, ஆட்சியாளனாக இருந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைத்துவிடும் என்று நாம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஏழ்மையாக, நலிந்தவனாக, நோய் நொடி உள்ளவனாக, மூலமானவனாக, கஷ்டத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவனாக இருக்கின்ற மனிதன் அவன் நஷ்டவாளி என்று நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்திற்கு முதலாக செல்வந்தரை விட ஏழைகள் தான் செல்வார்கள் என்றார்களே. அது சொல்லும் செய்தி என்ன? மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை பொறுத்து அவன் தீர்மானிக்கப்படுகிறான், நல்லவரா கெட்டவரா. வாழுகின்ற வாழ்க்கை குறைவாக இருந்தாலும் அது நிறைவான வாழ்க்கையாக இன்ஷா அல்லாஹ் நாம ஆக்கிக் கொள்ளணும். நாம் உண்மையாளனாக, சிறந்த முஃமினாக, சிறந்த முஸ்லிமாக, இறையச்சமுடையவனாக, ஹலால் ஹராமை பேணியவனாக நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நாம் அமைத்துக் கொள்ளணும். அதற்கு நாம ஆசைப்படணும். சஹாபாக்கள்ல லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா இல்லையா, என்னுடைய தோழர்கள் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள், வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். கலிமா சொல்லி கொஞ்ச நாள் தான் நபியோடு வாழ்ந்திருப்பார், கொஞ்ச நேரம் தான் நபியோடு இருந்திருப்பார், ஒரு சில வார்த்தைகள் தான் நபியிடத்தில் பேசியிருப்பார். நபி வாழ்ந்த காலத்தில் நபியை சந்திப்பதன் மூலமாக ஏற்பட்ட பலன் இருக்கிறது, அது பெரும் பாக்கியமானது. அவரை போல மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அந்த வார்த்தையின் வெளிப்பாடுதான் இவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். அன்பானவர்களே, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டு காலம் வாழக்கூடிய பாக்கியம் பெற்றார். எத்தனை வருஷம்? 4 வருஷங்கள். ஹிஜ்ரி 4ல அவர்கள் மரணத்தை தழுவுகிறார். 4 வருட காலமே நபியோடு இருந்த அந்த சஹாபி மரணமடைந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபி மரணம் அடைந்தார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது, நடுங்கியது என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. அப்ப அந்த சஹாபியினுடைய உயர்வோ அந்தஸ்து எவ்வளவு உன்னதமானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த 4 வருஷத்துல அந்த சஹாபி வாழ்ந்தார். அன்பானவர்களை, நீண்ட ஆயுளோடு வாழணும்னு ஆசைப்படுறோம், அது தப்பு இல்லை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் இறைவன் விரும்புகின்ற நல் வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும். அதற்காக முயற்சி செய்யணும். அதற்காக ரப்பிடத்தில் நாம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாஸா கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாஸாவில் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதுவரைக்கும் பூமிக்கு வராத வானவர்கள் இவர்களுடைய ஜனாஸாவில் கலந்து கொள்வதற்காக வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய ஜனாஸாவை வானவர்கள் சுமந்து சென்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அந்த சஹாபியினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது. நபியோட வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை வருஷம்? வெறும் 4 வருஷம். அகல் யுத்தத்தில் பங்கேற்ற போது யுத்த களத்தில் ஒரு காயம் ஏற்பட்டு அவர்கள் மரணம் அடைவதற்கு இல்லை அவர்கள் ஷஹீதுடைய பாக்கியத்தை பெறுவதற்கு அந்த காயமே காரணமாக ஆனது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபிக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுத்தார். நபியோடு வாழ்ந்த காலம் எத்தனை? 4 வருஷம். நாம யோசிச்சு பார்க்கணும்.
எவ்வளவு காலம் முஃமினாக முஸ்லிமாக வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, வாழும் காலங்களில் எப்படி வாழ்க்கையை கழித்தோம் என்பது ரொம்ப முக்கியம். ஹதீஸ்கள்ல நமக்கு ஒரு 10 ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், அது தெரியும். அல்லது பல ஹதீஸ்களை நாம் கேட்கின்ற போது எந்த சஹாபி இந்த ஹதீஸை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச சஹாபாக்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்மில் பலர்களும் சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய பெயர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா அந்த சஹாபி தான் ஹதீஸ்களை நபியிடத்தில் கேட்டு அதிகமாக மக்களுக்கு எடுத்து சொன்ன சஹாபி. 5374 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். இப்படி சொன்னாங்கன்னா பொதுவா இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்களோ அப்படியே சொல்வது. நாம ஒரு செய்தியை ஒருவர்கிட்ட சொல்லி அனுப்பலாம் அப்படின்னா அவர் என்ன செய்வார், நாம எப்படி சொன்னோமோ அந்த வார்த்தையை பயன்படுத்தி அப்படியே போய் சொல்ல மாட்டார். பெரும்பாலும் அந்த கருத்தை அவர் என்ன செய்வாரு, அவருடைய சொந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார். இது இயல்பான விஷயம், அது குறையாகவும் தெரியாது. ஆனா சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஒருவேளை அந்த வார்த்தையில் ஒரு சந்தேகம் எழுந்தால் அதையும் வெளிப்படையாக என்ன சொல்வாங்க, சஹாபாக்கள் சொல்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியோடு 4 ஆண்டு காலம் இவர்களும் வாழ்ந்தார்கள். எப்படி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 4 வருஷம் வாழ்ந்தாங்களோ அது போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4 வருஷம் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரிமிதமான நினைவாற்றலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். இந்த சஹாபி ஹிஜ்ரி 7ஆம் வருஷம் தான் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். நல்ல நினைவாற்றல். மர்வான் என்பது ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சஹாபியினுடைய நினைவாற்றலை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனா நகரத்தில் ஆளுநராக இருக்கின்ற அந்த நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சில ஹதீஸ்களை கேட்டார். அந்த சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமலே திரைக்கு பின்னால் ஒரு எழுத்தாளரை மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமனம் செய்து இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அப்படியே எழுத சொன்னார். ஒரு வருட காலத்திற்கு பின்பு மீண்டும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சில ஹதீஸ்களை அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ்களை அப்படியே சொன்னார்கள். ஒரு வார்த்தை கூட கூடுதலும் இல்லை குறைவும். இவ்வளவு ஆச்சரியமா. நம்ம நேரத்தை பேசுற விஷயத்தை இன்னைக்கு பேச சொன்னா கருத்து ஒன்றா இருக்கும், ஆனா வார்த்தைகள் என்ன செய்யும், வித்தியாசப்படும். இது நம்முடைய இயல்பான விஷயம். அப்படியே சொல்வதை பெரும்பாலும் இல்லை. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணன் நபியிடமிருந்து எந்த வார்த்தையை கேட்டார்களோ அந்த வார்த்தையை எப்பொழுது கேட்டாலும், ஒரு வருடத்திற்கு பின்பு கேட்டாலும் அப்படியே சொல்லக்கூடிய அச்சு பிசகாமல் சொல்லக்கூடிய நினைவாற்றலை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த உம்மத்துமார்கள் படிக்கக்கூடிய நபிமொழிகள் ஹதீஸ்களை எல்லாம் கேட்கின்ற போதும், பார்க்கின்ற போதும், படிக்கின்ற போதும், பேசுகின்ற போதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறப்படாமல் நாம் பேசுவதே இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாரு? நபியோடு 4 வருஷம் வாழ்ந்த ஒரு பெருமகனார் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்பானவர்களே, உண்மை முஃமினாக முஸ்லிமாக நாமளும் வாழ ஆசைப்படலாம். பெருநாட்களில் தொழுவதற்காக கூடுகின்ற கூட்டம் ஜும்மாவுடைய தொழுகையில பெரும்பாலும் இல்லை.
ஜும்மா தொழுகையில் கூடுகின்ற கூட்டம் 5 நேரம் கட்டாய கடமை என்று மார்க்கம் சொல்கிறது. தொழல அப்படின்னு சொன்னா அவனுடைய முடிவு நரகம் என்று மார்க்கம் சொல்கிறது. மா சலக்குக்கும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், நீங்கள் நரகத்திற்கு வந்ததற்குண்டான காரணம் என்ன என்று கேட்பார்கள். காலோ அந்த மக்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவங்களா இல்லை அப்படின்னு சொல்லி முதல் காரணமாக சொல்வார்கள். பல காரணங்கள் உண்டு, அதுல முதல்ல சொல்லக்கூடிய காரணம் என்ன, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. கட்டாய கடமை தொழுகை, அந்த தொழுகையினுடைய விஷயத்துல அலட்சியமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை வீணாக கிடைக்கிறது. தொழ முடியலையே அப்படிங்கிற கவலை இல்லை, மன உறுத்தல் இல்லை. பெரியவங்க தொழுதாத நம்முடைய பிள்ளைகளை நீ தொழப்போ தொழவா தொழுதையா அப்படின்னு சொல்லி விசாரிக்க முடியும், கேட்க முடியும், கண்டிக்க முடியும், தேவைப்பட்டால் தண்டிக்க முடியும். அன்பானவர்களே, ஆக அன்றாடம் கடமையாக்கப்பட்ட தொழுகையினுடைய விஷயத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில நாம இருக்கிறோம். அதுவும் குறிப்பா ஃபஜ்ருடைய தொழுகை, தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் இல்லை இல்லை, தொழுகையை விட எனக்கு தூக்கம் மேலானது என்று சொல்லாமல் சொல்லி தூங்கக்கூடிய மக்கள் நம்மில் அதிகம். அல்லாஹ் பாதுகாக்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி, சொர்க்கத்தின் தலைவி. பெற்றெடுத்த தாயில்லாத சூழலில் வாழ்ந்தவர்கள் என்பதை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த தந்தை, மனைவி இல்லாத தருணத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபாத்திமா அம்மா இரவு நேரத்தில் தொழுவாங்க. நேரம் இரவு கடக்கின்ற தருணம் வரும், அழுவார்கள். அழுவார்கள். என்ன சொல்லி அழுவாங்க தெரியுமா? இறைவா, இரவை ஏன் இவ்வளவு சின்னதாக படைத்து விட்டார் என்று சொல்லி அழுவார்கள். நாம பகல்ல சில நேரம் தொழுதுட்டு நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைவடைகிறோம். இரவெல்லாம் தொழக்கூடிய வளமையை பெற்றவர்கள் அதனுடைய இன்பத்தை சுவைத்தார்கள். அந்த இரவு குறைகின்ற போது அல்லது குறைந்து விட்டது என்று உள்ளம் சொல்கின்ற போது அதற்காக கவலை கொண்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்தி, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அவர்கள் பெற்றெடுத்து அவர்கள் வளர்த்தெடுத்த அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த தொழுகை விஷயத்தில் அவ்வளவு கவனமா இருந்தார். சஹாபாக்கள் அவருடைய வாழ்வியலும் அப்படித்தான் இருந்தது. சையத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்பதற்கு சில விஷயங்களை நமக்கு சொல்லித் தர்றார். அதுல முதல்ல விஷயம், அல்லாஹ் தந்த அந்த நிஅமத்திற்கு நாம நன்றியை வெளிப்படுத்தணும். நீங்க எப்படிங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏதோ இருக்கிறேன். வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ போகுது. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படியே இருக்கிறாங்க. எங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கு. இப்படியே மனிதன் சொல்லிக் கொண்டே இருந்தால் அன்பானவர்களே, அல்லாஹ்வை மறந்தவனாக அவன் இருக்கிறான் என்பது பொருள். அல்ஹம்துலில்லாஹ் நான் நன்றாக இருக்கிறேன். ஏழ்மையாக இருந்தாலும் ஏழ்மை என்பது குறை அல்ல, வறுமை என்பது குறை அல்ல. அது குறை அல்ல என்பது எப்பொழுது தெரியும்? இன்னும் சொல்லப்போனால் அது லாபமானது என்பது எப்பொழுது புரியும்? நாளை மறுமை நாளில் செல்வந்தர்கள் எல்லாம் நீ எப்படி சம்பாதித்த, எப்படி செலவு செஞ்ச எப்படிங்கிற அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்வதற்கு திணறுகின்ற காலகட்டத்தில் ஏழைகள் நிம்மதியாக இருப்பார்.
சந்தோஷமா இருப்பாங்க, கவலை இல்லாம இருப்பாங்க. ஏன்? அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் இல்லை. அவங்ககிட்ட வேலைக்கு போவாங்க, காசு கிடைக்கும், சம்பளத்தை கொண்டு அந்த பொழுதை கழிப்பார்கள், அவ்வளவுதான். அன்பானவர்களே, வறுமையும் ஏழ்மையும் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் இழிவானது அல்ல. அப்ப அல்லாஹ் எதை தந்தாலும் அதற்கு நாம என்ன செய்யணும்? நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். நாம சொல்லக்கூடிய அதிகமான வார்த்தைகளில் மிக முக்கியமானது அல்ஹம்துலில்லாஹ். ஒருவர் தொழிலை பற்றி யோசித்தாலும், உடல் நலனை பற்றி யோசித்தாலும், பிள்ளைகளை பற்றி விசாரித்தாலும், தன்னுடைய நிலைகள் குறித்து எதுவாக இருந்தாலும் பேசுகின்ற போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். இரண்டாவது, சோதனையான காலகட்டத்திலும் பொறுமையாக இருப்பார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோய் வந்துச்சு, உடம்பெல்லாம் வெடிப்பு ஏற்பட்டுச்சு. தண்ணீரே இல்லாத காலகட்டத்தில், கடுமையான வெயில் காலத்தில் விவசாய நிலங்களை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தரைப்பகுதி பூமி என்ன செய்யும்? வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். அதுபோல உடம்புகள் வெடிப்பு விட்டு நிலையில ரொம்ப மோசமான நோயாளியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அவங்க யாருங்க? அல்லாஹ்வால் இறை தூதர் என்று தேர்வு செய்யப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு நபி. அந்த நபியையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். சோதனைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. முஸ்லிமா இருந்தா என்ன, காபிரா இருந்தா என்ன, நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தா என்ன, நபியாக இருந்தாலும் நபியாக இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பார். எல்லா நிலைகளிலும் இந்த அடியான் எப்படி இருக்கிறான் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அன்னி மஸ்ஸனிய குர்ரு, யாரப்பே என்னை நோய் தொட்டு விட்டது, எனக்கு நோய் வந்துருச்சு. அந்த அர்ஹமர் ராஹிமீன், ரப்பே நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் பெரிய கிருபையாளர், நீ ரொம்ப இரக்கமுடையவன், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆக சோதனையான காலத்திலும் சிரமமான தருணத்திலும் மனிதன் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பண கஷ்டம் இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும், நோய் நொடி வந்திருந்தாலும், அவமரியாதை செய்யப்பட்டாலும், கவலைக்குரிய நிலைகள் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும். நாம பொறுமையா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நாம் பொறுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ்வே நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நாம ஒரு பொழுதும் இன்ஷா அல்லாஹ் நஷ்டவாளியாக நாம ஆக மாட்டோம். நாளை மறுமை நாளில் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில், கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பாக அல்லாஹ் கேட்பான், பொறுமையாளர்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு கூட்டம் எழுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் நம்மவர்களையும், நம் சந்ததிகளையும், நம்முடைய முன்னோர்களையும், உலக முஃமின்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தார் வருவாங்க. ஒரு கூட்டம் எழுவார்கள். எழுந்த உடனே மாணவர்கள் கேட்பாங்க, நீங்க எங்க போறீங்க? கேள்வி கணக்கே நம்ம முடியல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்க எங்க போறீங்க? நாங்க சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துக்கு போறீங்களா? நீங்க யாரு? நாங்கள் பொறுமையாளர்கள். எந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தீர்கள்? நாங்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய உயிர் எங்களுடைய உடலை விட்டு பிரிகின்ற வரைக்கும் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியும் விஷயத்தில் பொறுமையாக இருந்தோம். கீழ்ப்படியும் விஷயத்தில் தூக்கம் வரும், ஃபஜ்ருடைய நேரம் வந்தா தூங்காம என்ன செய்யணும்? எந்திரிச்சு போகணும். எழுப்புனா கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதல் விஷயத்தில், அல்லாஹ்விற்கு கட்டுப்படும் விஷயத்தில் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் வாழுகின்ற விஷயத்திலும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்பதாக அந்த நண்பர்கள் சொல்லும் போது
அதற்கான கூலி இதுதான் என்று வானவர்கள் சொல்லி சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்கியது என்பது நமக்கு தெரியும், எப்பொழுது நிறைவு பெறும் இந்த உலகத்தில் என்பது நமக்கு தெரியாது. வாழும் காலம் குறைவாக இருந்தாலும் அல்லது அதிகமாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்ஷா அல்லாஹ் ஆசைப்படணும், முயற்சி செய்யணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்கணும். எல்லாம் அல்லாஹ் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.